சாம்சங்லேருந்து Galaxy S25 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் நமக்கு சாம்சங்கோட Galaxy S25 Ultraவில் என்ன விஷயங்கள் வருதுன்னு பார்க்கலாம். மேலும் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய A to Z எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் இந்த வீடியோ சொல்கிறதுக்கு, அதனால் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த சாம்சங்கோட Galaxy S25 Ultraவோட பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனை வந்து பியூர் டைட்டானியம் பாடியில் செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு IP68க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ வரக்கூடிய சில பிராண்டில் வந்து IP69 வரையும் நமக்கு ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதில் அண்டர் வாட்டர் வரையும் போயிட்டு நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ஆனால் இந்த ஃபோனில் அப்படி எடுக்க முடியாதுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து 8.2 mm திக்னஸோட 218 கிராம் வெயிட்டோட வருது. அடுத்த ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஒரு 6.9 இன்ச்க்கான Quad HD+ ரெசல்யூஷன் உள்ள Infinity O Edge டைனமிக் ஆம்புலன்ட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மேலும் போன வாட்டம் Galaxy S24 Ultraவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனில் டிஸ்பிளேயோட சைஸும் கூடியிருக்கு. அதாவது போன வாட்டம் 6.8 இன்ச் தான் இருந்துச்சு, இந்த வாட்டம் 6.9 இன்ச்சாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் இன்னுமே வந்து ஸ்லிம் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 1லேருந்து 120 Hz வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் தானாலே மாறும். மேலும் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து இந்த ஃபோனில் கார்னிங் கோல்டா கிளாஸ் ஆர்மர் 2 அப்படிங்கிற ஒரு கிளாஸோட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கிளாஸ்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேல நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே சொல்லலாம். HDR10+ சப்போர்ட் மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த S Ultra சீரிஸில் பார்க்கக்கூடிய Galaxy S Pen சப்போர்ட்டும் இல்லை இருக்கு. அது மூலமாக பல விதமான விஷயங்கள் வரையலாம், நோட்ஸ் எடுக்கலாம், மேலும் பல விதமான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்டிராகனோட 8 Elite அப்படிங்கிற ஒரு 4.47 GHz ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் போன ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. அதாவது 3 nm ப்ராசஸில் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்க்காக Adrenoவோட 830 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, போன வருடம் உள்ள சாம்சங் Galaxy S சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 40% அதிகமாக நியூரல் ப்ராசஸிங் பவர் இதில் இருக்குது. அதாவது டாஸ்க் பண்ணக்கூடிய பவர் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இப்போ பெர்ஃபார்மன்ஸும் 5 மடங்கு போன ப்ராசரோட இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இதில் வந்து ப்ரோ ஸ்கேலர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் இருக்குது. அது மூலமாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான கண்டென்ட்டும், அதாவது கேம்ஸாக இருக்கலாம், ஃபோட்டோஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், அந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே அப்ஸ்கேல் பண்ணி தரும். அதாவது லோ ரெசல்யூஷனை பார்த்தாலும் அதை ஹை ரெசல்யூஷனாக மாற்றி தரும். அது மூலமாக கேம்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களையும் நமக்கு இந்த ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து 18% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது போக கேமிங்ஸில் விளாடுறவங்களுக்காக நமக்கு வந்து இந்த ரே ட்ரேசிங் சப்போர்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட சொன்ன கேட்டிங்கன்னா போன ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 40% அதை விட இம்ப்ரூவ்டான ரே ட்ரேசிங் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நமக்கு டெக்ஸ்டராக இருக்கட்டும், ஷேடோஸாக இருக்கட்டும், இல்லை டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ரிஃப்ளெக்ஷன் முத கொண்டு எல்லா விஷயங்களும் இம்ப்ரூவ் ஆக தெரியும் உங்களுக்கு கேம்ஸ் விளையாடும்போது. ஸோ கேமிங் விளையாடுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஹீட் ஆகும்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அதுக்காகவும் நமக்கு வந்து போன வருடம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 40% இம்ப்ரூவ்டான வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல விதமான அந்த கூலிங் சிஸ்டத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதனால ஃபோன் அவ்வளோ ஈஸியாக ஹீட் ஆகாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் நமக்கு 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷனை தராங்க. மற்றபடி ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக இந்த LPDDR5 RAM ஆகும், ஸ்டோரேஜ் வந்து UFS 4.1 ஆகும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் பேஸ் ஸ்டோரேஜ் அதாவது 2GB வேரியன்ட் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து ஃபோனில் ஃப்ரீ ஸ்பேஸாக 222.7 GB ஃப்ரீ ஸ்பேஸாக கிடைக்கும். ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 15 வாய்ஸில் 1UI 7 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா சாம்சங்கோட டிவைஸ் எடுத்தாலும் சாதா ஃபோன் எடுத்துக்கிட்டாலே அதுக்கு 5 வருஷம் வாய்ஸ் அப்டேட்ஸ் கொடுக்காங்க. அதனால இந்த ஃபோனுக்கும் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சாம்சங்கோட Galaxy S25 சீரிஸில் பல விதமான ஃபீச்சர்ஸும் கொடுக்குற சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்ல கேட்டீங்கன்னா கூகுளோட ஜெமினி ஆப்பில் பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. போன வருடம் சர்க்கிள் டு சர்ச் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்து நம்ம எல்லாருமே தெரியும். இந்த வருடம் வந்து ஜெமினிட்ட நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அதுக்கான கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்கலாம். இதுபோல் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு கூகுள்கிட்ட நம்ம முன்னாடி என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து கேட்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை பற்றி ஏற்கனவே கூகுளோட ஐஓ கான்ஃபரன்ஸில் வந்து நம்ம தனி ஒரு வீடியோ பேசியிருக்கோம். ஸோ அதே ஃபீச்சரை இப்போ இந்த ஃபோனுக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேலும் கிட்டத்தட்ட ஆன் டிவைஸில் வந்து 20 லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்தியன் லாங்குவேஜ் பொறுத்தவரைக்கும் ஹிந்தியும் ஒன்று. இது போல் இந்த ஏஐயால் பல விதமான விஷயங்கள் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கால்ஸ் பேசிட்டு இருக்கும்போது அதை வந்து நோட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த Galaxy AI வந்து நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த கால்ஸில் வந்து என்ன பேசியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சம்மரியாக உங்களுக்கு ரெடி பண்ணி அந்த சம்மரியை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து காட்டிடும். ஸோ இதுக்காக வேற எந்த ஸ்க்ரீனும் போக வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கால் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன்லேயே ஆன் டிவைஸில் வந்து AI வந்து ப்ராசஸ் பண்ணிடும். அதுபோல் நவ் ப்ரீஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாம்சங் Galaxy ஃபோனில் பாட்டம் சைடில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுது. குறிப்பாக ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், வெதராக இருக்கட்டும், ஷெடியூலாக இருக்கட்டும், அந்தந்த நாளைக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடக்க இருக்குமோ அது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல காட்டுது. குறிப்பாக ஒரு ஈவெண்ட் வந்து காட்டுதுன்னா அது டேரெக்டாக டேப் பண்ணும்போது அதுக்கு வந்து மேப் வந்து உங்களுக்கு காட்டும். டேரெக்டாக நீங்கள் மேப் வந்து உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணாமலே பார்க்க முடியும். இது போக கூகுளில் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டீமை ஃபாலோ பண்ணி
பண்ணி வச்சிருக்கீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் டீமுக்குள்ள மேட்ச் ஏதாவது நடக்கும்போது பாட்டம் சைடில் உங்களுக்கு வந்து ஸ்கோர் காட்டும். இது போல இந்த கேலக்ஸி ஏல பல விதமான ஏ ஃபீச்சர்ஸ் இருக்கு. குறிப்பாக சொல்லுங்க மெசேஜோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு இடத்துல உள்ள இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கிராமர் செக் பண்றதுக்கோ சம்மரைஸ் பண்றதுக்கோ ரைட்டிங் ஸ்டைல் அதாவது டோனை வந்து மாற்றி எடிட் பண்றதுக்கோ புல்லட் பாயிண்ட்ஸை மாற்றுறதுக்கோ இல்லை டேபிளாக மாற்றுறதுக்கோ இல்லை வந்து வேற விதமாக கம்போஸ் பண்றதுக்கோ இது மாதிரி பல விதமான விஷயங்கள் ஈஸியாக ஒரே டேப்ல பண்ண முடியும். குறிப்பாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே ஒரு சிங்கிள் டேப்ல டேபிளாக ஈஸியாக மாற்றி தந்து கேலக்ஸி ஏஐ. ஸோ டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் இமேஜையும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது டிராயிங் அசிஸ்ட் ஜென்ரேட்டிவ் எடிட் அப்படிங்கிற 2 டூல் கிடையாது. இந்த டிராயிங் அசிஸ்ட் வந்து டேரெக்டாக எந்த ஒரு இமேஜையும் ஒரு டிராயிங்காக மாற்றி தந்துடும். அதுமாதிரி ஜென்ரேட்டிவ் எடிட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து நீங்கள் வந்து இமேஜை வந்து எடிட் பண்ணுறதுக்கு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோம்ப்ட்டுக்கு அந்த இமேஜை மாற்றி தரும் ஏஐ மூலமாக. இது போல் நீங்கள் இந்த ஏஐட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த உங்கள் ஏஐ கிட்ட நீங்கள் வந்து கண்ணு உறுத்துது அப்படின்னு சொல்லி ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு மோடை வந்து ஆன் பண்ணி விட்டுரும். அதாவது நீங்கள் வந்து என்ன பேசுறீங்களோ நீங்கள் சொல்ல வந்த அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்றாப்புல செயல்படும். அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி எஸ் சீரிஸில் உள்ள கேலரி ஆப்லையும் பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நீங்கள் வந்து அந்த கேலரி ஆப்பில் வந்து ஒரு ஃபோட்டோஸை தேடுறதுக்கு நீங்கள் வாய்ஸ் மூலமாக கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக் அது என்ன ஃபோட்டோ அப்படிங்கிற காட்டிடும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி குக்கும்போரோட அந்த பெட் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக காட்டிடுது. இதுமாதிரி பல விதமான கான்டெக்ஸ்ட் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக பீப்புள்ஸ் பெட் மாதிரியான விஷயங்களை ஈஸியாக தேட முடியும். அதுவும் பேர் சொல்லி பேர் சொல்லி சொன்னீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அது கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஏஐ அல்காரிதம் வந்து அந்த ஃபோட்டோ வந்து கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸோட அந்த பொருளை தேட சொன்னீங்களோ ஃபோட்டோஸை தேட சொன்னீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக தேடி தந்துடும். இது இப்போ போன வாட்டம் கேலக்ஸி S25 சீரிஸில் சர்க்கிள் டு சர்ச் இருந்துச்சு. அந்த ஃபீச்சரை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இனிமே வந்து நீங்கள் வந்து ஏதாவது வீடியோ சாங்கை வந்து சர்க்கிள் பண்ணிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் சாங்கோட அந்த ஆடியோட சாம்பிளையும் எடுத்துட்டு அந்த சாங்கும் சர்ச் பண்ணி தரும். இது இப்போ கேலக்ஸி S25 சீரிஸில் உள்ள அந்த பவர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜெமினி ஆப் அதாவது கூகுள் ஆப் வந்து லான்ச் ஆகும். இந்த கூகுள் ஜெமினி ஆப் வந்து இந்த கூகுள் ஆப் மட்டும் இல்லாமல் சாம்சங் ஆப் கூட சேர்த்து ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க கேலக்ஸி S சீரிஸில். குறிப்பாக சொன்ன கேட்டீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும் அதை ஆட்டோமேட்டிக்காக சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கேலக்ஸி ஆப்பும் இந்த கூகுள் ஆப்பும் சேர்ந்து இணைஞ்சு என்ன ஈவெண்ட்டுக்கு வந்து டிக்கெட் வாங்க சொல்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்து தரும். அதுபோல் ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு வந்து ஒரு கமெண்ட் கொடுக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரெசிபி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது நோட்ஸ் ஆப்லையும் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணி தந்துடும் இந்த டயட் எல்லாத்தையும். இது போல் ஜெமினி லைவ் மூலமாகவும் பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் அது கூட அப்லோட் பண்ணி இந்த ஃபோட்டோ நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி ஐடியா கேட்கலாம். அதுபோல் அதில் டைனாமிக் ரேஞ்சுனா என்ன அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அது மாதிரி பல விதமான விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோஸை பார்த்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் உங்களுக்கு தரும். இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஜெமினியோட அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஏஐ கூகுளோட ஏஐ வந்து ஃப்ரீயாக தராங்க 6 மாதத்துக்கு. அதுபோல் கூகுளோட 2 டெராபைட்டுக்கான ஃப்ரீ ஸ்பேஸும் கிடைக்குது 6 மாதத்துக்கு. ஸோ இந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்து ஜெமினி அட்வான்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பேசிக் வேணும்னு நினைச்சாலும் பேசிக் வந்து பே பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிற முடியும். மேலும் இந்த கேலக்ஸி S25 சீரிஸில் கிரியேட் பண்ணக்கூடிய எல்லா இமேஜிலையும் இந்த ஏஐயால் கிரியேட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவே பல விதமான ஏஐ ஃபீச்சர்ஸை இந்த கேலக்ஸி S25 சீரிஸில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேலக்ஸி S25 அல்ட்ராவில் ஃபோனோட பேக் சைட் நமக்கு வந்து 4 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 200 mm இருக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது மெயின் கேமராவாக இருக்குது. f1.7 ஆப்பர்ச்சரில் வருது ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட. மேலும் இந்த பிரைமரி கேமரா நமக்கு வந்து 2x ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.9 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவால் நமக்கு வந்து 120 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கேமரா f3.4 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவில் 5x வரையும் ஆப்டிகல் ஜூமும் 10x ஹைபிரிட் ஜூமும் 100x டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். நாலாவதாக ஒரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராவில் நமக்கு 3x வரையும் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் இருக்கு. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோனில் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்கு. அது போக நமக்கு பிரைமரி கேமராவில் மேக்ஸிமமாக 8K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். இது போக 4K 60 ஃப்ரேம் பெர் செகண்டும் கேப்சர் பண்ண முடியும். அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 12 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த கேமராவில் நமக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் ஆப்பர்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. அது மூலமாக ஆப்பர்ச்சரை நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியாக நீங்கள் வந்து ஆப்பர்ச்சர் ஈஸியாக மாற்றலாம். அதனால பேக்ரவுண்டில் உள்ள பொக்கா எஃபெக்ட்டை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இது இப்போ பர்சனல் ஃபில்டர் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. அது மூலமாக ஃபோனில் இருக்கிற ஃபில்டர் உங்களுக்கு பிடிக்கலன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை ஒரு ஃபோட்டோ கூட மெர்ஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில்டராக மாறி ஒர்க் ஆகும். மேலும் பெஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது யாராவது வந்து மற்றவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது அமைதியாக இருந்தாலோ இல்லைனா கண்ணை மூடிட்டு இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களை சிரிக்க வச்சு கண்ணை ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். இதுமாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த கேமரா ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து வீடியோஸ்லேயே வந்து பல விதமான என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து நைட்டோகிராஃபி அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது லோ லைட்டில் எடுத்த வீடியோஸில் வந்து கிரெயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது லோ லைட்டில் எடுத்தால் கூட நாய்ஸ் வந்து ரொம்ப ரிடக்ஷன் பண்ணி ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் இது மூலமாக எடுக்க முடியும் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஸோ இதான் இந்த Galaxy S24 Ultra உள்ள கேமராஸ். அடுத்த இந்த ஃபோன் நெட்வொர்க்ஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SNSA சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது போக அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. GPS, NFC மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மேலும் QAயோட வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. USB வந்து என்ன வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா USB 3.2 Gen 1 போர்ட்டாக கொடுக்குறாங்க. இது போய் என்னெல்லாம் சென்சார்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆடியோ சப்போர்ட் நமக்கு வந்து இந்த ஃபோனில் USB Type-C ஆடியோ தராங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த Galaxy S25 Ultra வந்து டைட்டானியம் சில்வர் ப்ளூ, டைட்டானியம் பிளாக், டைட்டானியம் கிரே, டைட்டானியம் ஒயிட் சில்வர், டைட்டானியம் ஜெட் பிளாக், டைட்டானியம் ஜேட் கிரீன், டைட்டானியம் பிங்க் கோல்ட் அப்படிங்கிற 7 கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலை வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ என்னென்ன வெர்ஷனுக்கு என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த சாம்சங்கோட Galaxy S25 Ultraவில் சில அப்கிரேட்ஸோட லான்ச் பண்ணிக்காக போன இடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் போன இடம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாரும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.